Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நாம embossed mat filling stitch எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு simple design வரைஞ்சிருக்கேன். இது embossed effectக்கு piping thread, woolen thread இல்ல embroidery thread ஒரு 6 to 7 strands எடுத்து உங்களோட thickness-க்கு ஏத்த மாதிரி நீங்க ஏதாவது எடுத்துக்கலாம். நான் இப்போ இங்க woolen thread யூஸ் பண்றேன். அத வந்து நான் நார்மலா sewing needle வச்சு தச்சிக்கிறேன். இப்போ நான் காமிச்ச பைப்பிங் thread நார்மல் சைஸ் அந்த பைப்பிங் thread போடுறீங்கன்னா நீங்க இந்த டிசைனுக்கு எவ்வளவு லெந்த் தேவையோ அந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணிட்டு ஃபேப்ரிக் க்ளூ தடவி ஒட்டிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் போடலாம். நான் இங்க woolen thread ஈஸியா தைக்க வரங்கறதுனால அதே தச்சிக்கிறேன். அதே பைப்பிங் threadல இன்னும் நல்ல திக்கான thread எல்லாம் கூட கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க டிசைனுக்கு thickness தேவையோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க இப்போதைக்கு இந்த நார்மல் woolen thread வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன். ரொம்ப டிஸ்டன்ஸ் நிறைய விடாதீங்க. ஒரு 1 mm ஸ்பேஸ் இருந்தா போதும். ஏன்னா நம்ம ஒரு செயினும் இந்த threadக்கு மேலே போட போறோம். அதனால தான். சோ இப்போ இதே மாதிரி நம்ம full டிசைனும் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் embossed இந்த சென்டர் பீஸ்க்கு மட்டும் தான் போட போறேன். அதனால இது ஃபுல்லா தச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மேட் ஃபில்லிங் முடிஞ்ச வரைக்கும் சென்டரோ இல்ல ஹையஸ்ட் இதுல இருந்து போட்டா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால எப்பவும் போல பேக் ஸ்டிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு செயின் வந்து இந்த ரெண்டு த்ரெட்க்கு ஒரு செயின் அந்த மாதிரி போடுங்க. ரெண்டு த்ரெட் சேர்த்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிட்ச், அடுத்த ரெண்டு த்ரெட்க்கு ஒரு செயின் ஸ்டிட்ச், அந்த மாதிரி ரெண்டு த்ரெட்க்கு நீங்க செயின் ஸ்டிட்ச் போடுங்க. ஏன்னா மேட் ஃபில்லிங்ல நம்ம ஒரு செட் முடிஞ்ச உடனே அடுத்த செட் போடுவோம் இல்லையா? அது வந்து இந்த செயினோட half போடுவோம். அப்போ ஒரு thread அது இந்த previous chainல இருந்து next chainல இருந்து எடுப்போம். அத நம்ம வரும்போது நான் சொல்றேன். இப்போ இந்த ரெண்டு threadக்கு ஏத்த மாதிரி ஒரு chain stitch போட்டுட்டு end வரும்போது எப்பவும் போல lock stitch போட்டு second line continue பண்ணுங்க. இந்த second line first line எங்க போட்டோமோ அதே மாதிரி தான் போடுவோம். நான் சொன்ன மாதிரி மேட் ஃபில்லிங்க்கு கணக்கு வச்சிட்டு போடுவோம். நம்ம ஒரு 3 stitch 4 stitch அது மாதிரி எவ்வளவு அகலம் தேவையோ அது சேமா இருக்கணும் எல்லாத்துக்குமே. நான் இப்போ இங்க வந்து ஒரு 5 லைன் கொடுக்க போறேன். அதனால இப்போ செகண்ட் லைனும் கம்ப்ளீட் பண்ண போறோம். லாக் போட்டுட்டு தேர்ட் லைன் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சோ உங்களுக்கு தெரியும்ங்கனால கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிருக்கேன். இப்போ தேர்ட் லைன் முடிச்சிட்டோம். அடுத்து fourth லைன். அதே மாதிரி fifth லைன் போடுவோம். இப்போ நான் இங்க ரெண்டு கலர்ல பண்ண போறதுனால இங்க எண்ட் வந்தோட நான் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்றேன். இப்போ நீங்க சேம் கலர்ல பண்றீங்கன்னா அப்படியே இந்த கலரை நீங்க கண்டினியூ பண்ணலாம். எம்போஸ்ட்ல சிங்கிள் கலர்ல போடும்போது கூட ரொம்ப நல்லா தெரியும். சோ இப்போ ஒரு செட் ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்போ இரண்டாவது கலர் எடுக்கிறதுனால பிங்க் கலர் thread யூஸ் பண்றேன். அதையும் எப்பவும் போல பேக் ஸ்டிட்ச் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த செயினோட half அதாவது ஒரு thread தான் வரும் இங்க. அந்த ஒரு threadக்கு ஒரு chain. அடுத்து previous chain இருக்குல்ல அதுல இருந்து ஒரு thread next chainல இருக்கிற இன்னொரு thread. சோ அப்படி எடுத்து போடணும். ஆக மொத்தத்துல இந்த chainக்குள்ளேயும் ரெண்டு thread கணக்கு தான் வரும். ஆனா இந்த மாதிரி ஒரு chainோட halfல இருந்து இன்னொரு chainோட half போடுறதுக்கு இந்த மாதிரி போடுறோம். சோ பாக்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது செகண்ட் செட்டுக்கு இந்த மாதிரி போட்டுட்டே வரணும். பாருங்க இந்த ரெண்டு thread வந்துருச்சு. end வந்த உடனே லாக் போட்டுட்டு செகண்ட் லைன் கண்டினியூ பண்ணுவோம். சோ இதுவும் அதே மாதிரி 5 லைன் கணக்கு வச்சு நான் போட்டதனால இந்த செட்டும் 5 லைன் கணக்கு வச்சு போட்டுக்கிறோம். இப்போ இதே மாதிரி போட்டுட்டு அடுத்த செட் இந்த செட் கம்ப்ளீட் ஆன உடனே அடுத்த செட் ப்ளூ கலர் நான் ரிப்பீட் பண்றேன். சொன்ன மாதிரி சிங்கிள் கலர்ல போடலாம். இல்ல நான் இப்போ யூஸ் பண்ற மாதிரி டபுள் கலர் இல்லனா நீங்க வந்து 2-3 கலரும் கூட சேர்ந்து போடலாம். உங்களோட டிசைனுக்கு எப்படி வேணுமோ அது உங்களோட இஷ்டம். சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் லைன் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பண்ணும்போது அந்த மேங்கோ ஷேப்ல அந்த கர்வ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. சோ இப்போ கீழ வரதுக்கு இது ஒரு பார்ட் இன்னும் முடிக்க வேண்டியது இருக்கு. மேல் பார்ட்டும் இன்னும் முடிக்க வேண்டியது இருக்கு. அதனால அந்த டிசைன் அங்க கம்ப்ளீட் ஆயிட்டதனால திரும்ப ரிட்டர்ன் வர முடியாது. அதனால இப்போ என்ன பண்ண போறேன்னா மேல் பார்ட் தனியா கம்ப்ளீட் பண்ணிட போறோம். அந்த ஷார்ப் எட்ஜ்ல thread தெரியுது இல்லையா? அதனால அது தெரியாத அளவுக்கு அங்க வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். அந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ண ஒரு செயின் தான் தேவைப்படுது. அது எப்படி அந்த டிசைனுக்கு ரிக்வயர்மென்ட் இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க.
ஸோ இப்போ இந்த எண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் இங்கேயே நம்ம வந்து எண்ட் நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த டிசைனோட லோவர் பார்ட்டு இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு வரலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் இங்கே வந்து 2 லைன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே 5 லைன் கொடுத்துட்டு வரோம் இல்லையா? அதனால் இதில் இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்கிற 3 லைனையும் நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ அந்த கணக்கு கரெக்டாக வச்சுட்டு போட்டிங்கன்னா எல்லாமே ஈவனாக இருக்கும். ஒரு வேளை லைன் கணக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து சென்டிமீட்டர் ஒரு 1 சென்டிமீட்டரோ அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் கணக்கு வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது பிங்க் கலர் போடுறோம். இப்போ இந்த பிங்க் போடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 5 லைன் கம்ப்ளீட் ஆகிடும். ஆயிட்டதுக்கப்புறம் சைடில் கொஞ்சமாக த்ரெட் ஒர்க் தெரியும். ஸோ இது அப்படியே பிங்க்லேயே போட்டுடலான்னு போடாமல் இன்னொரு கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளூ போடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அது நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இங்கே முடிச்சுட்டு கொஞ்சம் ப்ளூ லைன் இருக்குது, அதை நான் ப்ளூ ஒரு 2 லைன் தான் தேவைப்படுது, அதை போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் அவுட்லைன் போட்டுட்டு கூட இதை போடலாம். நான் வந்து இந்த நூல் நல்லா தெரியணும்னு இப்படி போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம், இன்னொரு ஹாஃபும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அவுட்லைன் வந்து நான் வந்து பீட் ஒர்க்கும் ஸ்டோன் செயின் அதுக்கப்புறம் பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நான் முதல் சொன்ன மாதிரி நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து இந்த இது ஃபில் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் இங்கே த்ரெட் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்றதுக்காக தனியாக போட்டு காமிச்சிருக்கேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு போட்டுட்டு அப்புறம் அவுட்லைன் போடுறது வசதியாக இருந்தாலும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்டோனு பீடு ரெண்டும் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி டிசைனுக்கு வெளியே நீங்கள் செயின் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். அதுக்கு யூஸ்வலாக டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுப்போம். ஸோ நான் இப்போ இங்கே வந்து நம்ம உள்ளே யூஸ் பண்ண அந்த பிங்க் கலர் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட டிசைன் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன்ஸ் மாற்றிக்கலாம். ஆர் நீங்கள் வெறும் ஜரியில் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களோட ரிக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. ஸோ நான் இப்போ இது ஃபுல்லாக வந்து பிங்க் த்ரெட்டில் செயின் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். 2 லைன் வந்து பிங்கே கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து சரி உள்ள ப்ளூ கலரும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்னொரு லைன் ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன். ஸோ எம்போஸ்ட் மேட் ஃபில்லிங் நம்ம ரெகுலர் மேட் ஃபில்லிங் மாதிரியே தான். ஆனால் அந்த எம்போஸ்ட்டுக்கு வைக்கிற அந்த த்ரெட்டை எப்படி யூஸ் பண்ணி போடுறோங்கிறது தான் இதில் இருக்குது. ஒரு ரொம்ப சிம்பிளான மோட்டிவ் இது. இந்த மேட் ஃபில்லிங் எம்போஸ்ட் இது இந்த பீகாக் எலிஃபெண்ட் அதுக்கு மேலே போடுறதுக்கெல்லாமும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கம்ப்ளீட்டட் பீஸ். உங்களுக்கு இந்த டுட்டோரியல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.